உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கர்த்தரோடு கூட என்னுடைய வாழ்க்கை பயணம். நம்ம எல்லாருக்கும் பொதுவாகவே கிறிஸ்தவ உலகத்தையும் கூட தாண்டி எல்லாருக்கும் பிடித்த ஒரு சங்கீதம் உண்டு, ஒரு வேத பகுதி உண்டு என்றால் 23ஆம் சங்கீதம். 23ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் பாரமாக தெரியும். அதில் குறிப்பாக 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நம்ம பிள்ளைகளுக்கு முதலாவது நம்ம சொல்லிக் கொடுக்குற வசனமே அந்த வசனமாக தான் இருக்கும். இந்த சங்கீதம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும்போது இந்த சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் சந்தித்திருக்கிறார், அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் அவருக்கு எப்படி இருந்தார், அவருடைய வாழ்க்கை பயணத்தில் யாவே அப்படின்னா கர்த்தர் அப்படின்னு தமிழில் இருக்கும். இருக்கிறவராகவே இருக்கிறவர், மாறாதவர். இந்த இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர் கடந்து வந்த வாழ்க்கை பயணத்தில் பாதைகளில் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, முதல்ல சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், தமிழில் மேய்த்துன்னு இருக்குது, ஆங்கிலத்தில் அமர பண்ணி, he makes me lie down on green pastures. மூல மொழிலையும் பார்த்தேன், அமர பண்ணி. ஆடு பொதுவாக இப்போ ஒரு இடத்துல படுக்காது, பொதுவாக அப்படி பயந்துக்கிட்டே வேகமாக மேய், இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும், பார்த்துட்டு லபக் லபக் லப்பன்னு சாப்பிடும். எப்போ ஆடு படுக்கும், பிரியமானவர்களே, நல்ல திருப்தியாக சாப்பிட்டுடுச்சு, இப்போ சாப்பிட இடம் இல்லை. அப்புறம் எந்த காட்டு மிருகத்தை பற்றி பயம் இல்லை, மேப்பன் பார்த்துப்போம். உள்ளத்தில் ஒரு தைரியம் வருது, நல்லா சாப்பிட்டுடுச்சு. ரொம்ப பயந்த மிருகம் அங்கே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும், தலை ஆடிக்கிட்டே இருக்கும் ஆட்டுக்கு. எப்போ அது படுக்கும், பயம் இல்லை, இந்த இடத்துல பயம் இல்லை அப்படிங்கும்போது அவன் மேப்பங்கிட்ட போய் படுத்துக்கும். இங்கே சொல்கிறார், he makes me lie down. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு இடத்த எனக்கு தாரார், புல்லுள்ள இடத்த தாரார். பிரியமானே, குறிப்பாக நம்ம இந்த புல்லுள்ள இடம் அப்படிங்கிறத நல்ல தேவனுடைய வார்த்தை நமக்கு தாரார், நல்ல மேய்ச்சலை தாரார், நல்ல வசன வெளிச்சத்தை தாரார். அவர் வனாந்தரத்தில் கூட நம்மளை விட்டால் மாத்திரம் அல்ல, நல்ல மேய்ச்சலுள்ள இடத்தை கொண்டு வர, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை கொண்டு போவார், நல்ல வசனம் கேட்குற இடத்துக்கு கொண்டு போவார். கொண்டு வந்திருக்கார்ல, ஒரு புல்லுள்ள இடத்த கத்தர் காட்டித்தர்றாரு. வசனத்தினால் அவர் நம்ம திருப்தி ஆக்குறாரு. இன்னும் நமக்கு கொடுக்குற மேய்ச்சல் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் அவர் தர்ற அநேக நன்மைகள், நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். இதுவரைக்கும் அருமையான ஒரு பாட்டு பாடும், எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் ஒன்றொன்றாய். Count your blessings, name them one by one. It will surprise you what the Lord has done. என்னென்ன சூழ்நிலையில் எவ்வளவு ஆச்சரியமாக இதுவரைக்கும் அவர் நம்ம நடத்தி இருக்கிறார், இதுவரைக்கும் நம்ம நடத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தியவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். முதலாவது நமக்கு இருக்க ஒரு பெரிய மகிழ்ச்சி, புல்லுள்ள இடங்களில் அவர் நம்மை மேய்த்திருக்கிறார்.
அதை யோசித்து பார்க்கணும். இப்போ உங்களை ஒரு நம்ம எல்லோரும் 60 தாண்டி இருக்கும். இந்த 60 ஆண்டுகளாக, இந்த 65 ஆண்டுகளாக, இந்த 70 ஆண்டுகளாக எத்தனை புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சிருக்காரு, எவ்வளோ நன்மையை கொடுத்துருக்காரு, எவ்வளோ வசன வெளிச்சத்தை தந்திருக்காரு. ஒரு தேவ சகாய சாட்சி சொன்னார். இதே பிரசவாக்கத்தில் அவர் எவ்வளோ துன்மார்க்கமாக இருந்தால் அதை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கார். அதே பிரசவாக்கத்தில் அவர் சாட்சியாக வச்சுருக்காரு ஆண்டவர். வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, ஐயா போனால் விட மாட்டார்யா, இயேசு பற்றியே சொல்லிகிட்டு இருப்பார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் புல்லுள்ள இடங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திருக்கிறார். ரெண்டாவது பார்க்குறோம், பிரியமானவர்களே, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போகிறார். தமிழில் அமர்ந்த தண்ணீர்னு இருக்குது, இங்கிலீஷ்லேயும் அமர்ந்த தண்ணீர்கள்னு இருக்குது, ஸ்டில் வாட்டர்ஸ். தமிழில் அமர்ந்த தண்ணீர்கள்னு இருக்குது. நான் வாத்தியார் கொஞ்சம் இலக்கணம் சொல்லித்தரணும். தண்ணீருக்கும் தண்ணீர்களுக்கும் ஏதாவது நீங்கள் ஸ்கூலில் படித்த இலக்கணத்தில் வேறுபாடு இருக்கா தெரியுதா? அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர்கள், தண்ணீர்கள்னு வருமா? ஆனால் தண்ணீர்கள்னு இருக்குது. ஆங்கிலத்தில் தண்ணீர்கள்னு வரும். தண்ணீர்கள்னால் என்ன? தண்ணீர்கள் அப்படின்னு சொன்னால் திரளான தண்ணீர் இருந்தால் அதுக்கு பேர் தண்ணீர்கள். சீ வாட்டர்ஸ், சீ வாட்டர்ஸ் சொல்ல மாட்டோம், சீ வாட்டர்ஸ், அருவியில் கொட்டுற தண்ணீர்கள். இங்கே மூலபாலில் எப்படி இருக்குன்னா, என் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போவேன்னு சொல்லலை. அவங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியாமல் மொழிபெயர்த்தவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஆர்ப்பரிக்கிற தண்ணீர்கள் அண்டை, பொங்கி வருகிற ஊற்றின் அண்டை. அதாவது என்ன அங்கே பொருள்னால், அப்படியே நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணுது. இப்போ கடல் நமக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. எதனால அழகாக இருக்குது? அந்த அலைகள் அப்படியே அலை பொங்கி வருது, வந்து அடிச்சுட்டு போகுது. அது பார்க்க நல்லா இருக்குது. ஒரு அருவியில் போய் பார்க்குறோம், அருவியில் குளிக்கிறோம். எதுக்கு அருவியில் குளிக்க நல்ல? அந்த தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டுது, அந்த தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டுது. ஏதோ தரையில் அப்படியே ஒரு ஊற்று வருது, தரையை உடச்சிட்டு ஒரு ஊற்று வருது, அதை போய் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஊற்று அப்படி பொங்கி கொட்டுது, தண்ணியை தரையை உடச்சிக்கிட்டு அந்த ஊற்று அப்படி பொங்கி கொட்டுது, எல்லோரும் போய் பார்ப்பாங்க. அங்கே தான் அந்த வாட்டர்ஸ் என்ற பன்மை சொல். பார்க்க அழகாக இருக்குது, நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணுது. பிரியமானவர்களே, எத்தனையோ நம்ம கடந்து வந்த பாதையில் எத்தனையோ சூழ்நிலைகளில் அவர் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கார். ஒரு வசனத்தை கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கார். ஜபிக்கும் போது அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய சமூகத்தால் நம்ம திருப்தி ஆக்கியிருக்கார். நல்ல ஆவியில் நிறைஞ்ச நம்ம ஜபித்து நம்ம கஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கிறோம், மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நம்ம வாசிக்கிறோம். அது எதை காட்டுது? முதலாவது அவருடைய ஒரு செரீன் ப்ரெசன்ஸ். அவருடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கும்போது பத்ம தீவில் அவருடைய ப்ரெசன்ஸ் வருது. அதை பார்த்தோன்னு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துடுறோம். ஆனாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியில் அந்த சமூக பிரச்சனை எந்த அளவுக்கு அவரை ஆற்றியிருக்கும், தேற்றியிருக்கும், பலப்படுத்தியிருக்கும் யோசித்து பாருங்கள். அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய சமூக பிரசன்னம், அவருடைய சமூக பிரசன்னம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை பயணத்தில் யோசிப்போம். யாவை எத்தனை நாள் அவருடைய வசனத்தை கொடுத்து, அவருடைய சமூகத்தை கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தியிருக்காரு. எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் சொல்லி முடியாத ஒரு சமாதானத்தை தந்திருக்காரு. இந்த உலகத்தில் இல்லாத ஒரு சமாதானம், நம்முடைய உள்ளத்தில் அந்த சமாதானம். வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவுக்காக. எப்போ வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் மரணம் வரும். 6லும் சாவு, 100லும் சாவு.
அது மத்தியில் தேவ சமாதானம் எத்தனை சூழ்நிலை நம்முடைய இருதயத்தை ஆண்டிருக்கு. நமக்குள்ள சமாதானம், தேவனோடு நமக்கு சமாதானம், உலகத்தில் மற்றவர்களோடு கூட நமக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கையை தர்றார். அமர்ந்த தண்ணீர்கள் இல்லைன்னா ஆர்ப்பரித்து கொட்டுகிற தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போகிறார். வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்குறோம். யாவே ஏன்னா புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறார். யாவே ஏன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிலையிலையும் வச்சிருக்கிறார். மூன்றாவது ஒரு பாதை வருது பாருங்க, பிரியமானவர்களே. அமர்ந்த தண்ணியில் என்னை கொண்டு போய் அப்புறம் என்ன செய்கிறாரு? அவர் என் ஆத்துமாவை தேற்றி அப்படின்னு இருக்கு. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாவே அவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்ன புல்லுள்ள இடம் சொன்னேன். ஆர்ப்பரித்து கொட்டுகிற தண்ணீர், வெரி ரிஃப்ரெஷிங் சிச்சுவேஷன், நல்லா ஜாலியாக இருக்குது. ஆனால் சில வேளைகளில் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகிறதும் உண்டு. அவர் சோல் ட்ரபுள்டு எல்லாருடைய வாழ்க்கையில் வருது. அன்னாளுடைய ஆத்துமா அவளுக்கு கசப்பாக இருந்துச்சு. பிள்ளைல ஒரு பக்கம் வேதனை, அவன் இன்னொரு மனைவியை கட்டியிருக்கான், அவள் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கா, அவளுடைய வார்த்தைகள் இன்னும் நெஞ்சை கிழிக்குது. இவன் வந்து டயலாக்லாம் பேசுகிறான், 7 குமாரை காட்டில் நான் எவ்வளோ பெஸ்ட்டு ஆகுன்னு வசனம் பேசுகிறான். பாரு, உனக்கு ரெட்டத்தனியாக நான் தாரேன், எவ்வளோ அவன் சொல்கிறான். ஆனாலும் அவளுக்கு அதெல்லாம் எடுபடலை. அவளுக்கு அவள் வாஸ்துமா கசப்பாக இருக்கு. யோபு மோசேயுடைய ஆகமங்கள்லாம் எழுதப்படுவதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம்னு சொல்கிறாங்க. அந்த முதல் வசனமே யோபை பற்றியுள்ள சர்டிஃபிகேட். இந்த பூமியிலே உத்தமனாக இருந்தான். அப்படிப்பட்ட யோபு அவ்வளவு ஆண்டவரே அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். 1ஆம் வசனம் வாசிங்க, யோபு 1:1. இதுதான் வேதாகமத்தில் முதல் வசனம். ஒரு நாள் கச்சிதமாக நான் பேசுகிறேன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அருமையான அவனுடைய கேரக்டரை பற்றி சொல்லியிருக்க. அந்த மனுஷன் அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். பின்னால் ஒரு நாள் பேசுகிறேன். அந்த யோபு கூட பின்னால் சொல்கிறான், என் ஆத்துமா நெருக்குண்டு சாக விரும்புது, கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போயிடலாமான் இருக்குப்பா, பாடுப்பா, தாங்க முடியலப்பா. பிரியமில்ல ஆசாப்னு ஒரு சங்கீதக்காரன். அவன் தாவீதுடைய காலத்திலும் இருந்தான், சாலமோனுடைய காலத்தில் இருந்தான். அந்த ஆசாப்புங்கிற சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமா ஆறுதல் அடைய மறுக்கிறது. மை சோல் ரெஃப்யூஸ் டு பி கம்ஃபர்டட். யார் என்ன சொன்னாலும் சரி, என்னால் என் ஆத்மாவை ஆற்ற முடியல, தேற்ற முடியல. என் ஆத்துமா ஆறுதல் அடைய மறுக்கிறது. ஆத்துமா கலங்குது, ஆத்துமா தியங்குது. என் ஆத்மாவை ஏன் கலங்குற, என் ஆத்மாவை ஏன் தேங்குறன்னா டிஸ்குவயட்டட், அலை பாயுது, என்ன செய்யன்னு தெரியல. எடுத்தால் இவ்வளோதானா வாழ்க்கை? நம்ம எல்லாருடைய வாழ்க்கை பயணத்தில் ஆத்மா சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு, ஆத்மா கலங்குற நேரம் உண்டு. அன்றைக்கு அந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இயேசுவோடு கூட பயணித்தவர்கள், அவங்கள பார்த்து இயேசு சொல்கிறவங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, லெட் நாட் யுவர் ஹார்ட் பீட் ட்ரபிள். அப்போ என்ன காரணம்? அவங்க இருதயம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இருதயம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் பயம், கலக்கம். யோவானை பார்த்து தேவன் சொன்ன முதல் வார்த்தை பத்மத்தியில் பயப்படாத,
ஏன் பயப்படாதுன்னு சொன்னார்? ஏன் சொன்னார்? ஏன் பயப்படாதுன்னு சொல்லணும்? அவர் எப்படி இருந்திருப்பார்? பயந்துட்டு இருந்திருப்பார். அவர் பயமே இல்லாமல் இருந்தாருன்னு அவர்கிட்ட போய் பயப்படாதே அப்படின்னு சொல்லுமா? ஆபிரகாம 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையான அதிகாரம், 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த காரியங்கள் நடந்த பின்பு அங்கே 5 தேசத்தை சேர்ந்தவங்க ஒரு கூட்டு படையோடு வந்து சோதோமுக்கு விரோதமாக போராடி அங்கே லோத்தெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவர் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போய் இவரோட நாடோடி அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி சோதோமின் மக்களை யோபு எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வந்து ஒரு பெரிய ஜெயம். லோத்தை மீட்டு கொண்டு வந்துட்டார். இப்போ அவருக்குள்ள ஒரே பயம் ஆயிடுச்சு. இவர் நாடோடியாக இருக்கார், என்ன ஆகுமா அடுத்தால? அந்த 5 ராஜாக்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? ஒரு போராடி இவ்வளோ பண்ணி போட்டோம். இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அவ்வளோ பெரிய ஜெயம் கிடைச்சவற்றை போய் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பயப்படாத. பிரியமான நம்ம எல்லாருடைய வாழ்க்கை பயணத்தில் ஆத்மா சோர்ந்து போகும், பயம் வரும், அடுத்தால என்ன செய்யன்னு தெரியாது. இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திருக்க, அமர்ந்து தண்ணீர்கள் என்னை கொண்டு போகிறார். அவர் என் ஆத்மாவை ரெஸ்டோர் பண்ணுறார். அப்போ இந்த ஆத்மா சோர்ந்து போயிட்டு கலங்கி போயிடுச்சு, திகைச்சிக்கிட்டு இருக்குது, ரெஸ்டோர் பண்ணுறார். நான் பலமுறை சொல்கிறேன், இந்த தேற்றி என்ற தமிழ் சொல்லினுடைய பொருள் அழாத அச்சோ அழாத அப்படின்னு சொல்கிறது பேர் தேற்றி, அல்லாத ஆறுதல் படுத்துவது. தேற்றி என்று சொன்னால் ஒருத்தர் வியாதியாக இருக்காங்க, உடம்பு தேறிட்டா அப்படின்னா நல்லா சுகமாயிட்டான். பரீட்சையில் என் பிள்ளை தேறிட்டான், அங்கே தேற்றி அப்படின்னு சொன்ன இங்கிலீஷில் கம்ஃபர்ட், நல்ல பலமுள்ளதாக்கி என் ஆத்மா ஸ்ட்ராங் ஆக்குறார். அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை தடவை இந்த பாட்டு பாடிப்போம், போதுமடா சாமின்னு. பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளோ பாடியிருக்கீங்களோ தெரில, நாங்கள் ஊழியக்காரங்க நிறையா பாடியிருப்போம். பைபிளில் போட்டிருக்கு, என் தாசனே அல்லாமல் குருடன் யார், என் ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன் யார் அப்படின்னு. அடுத்தால என்ன நடக்கும், என்ன பண்ண போகிறோம், எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், ஒன்றுமே எங்களுக்கு தெரியாதுங்க. யார் என்ன சொல்லுவா? இப்போ மாத சம்பளம் வாங்குகிறோம், தெரியும் இவ்வளோ சம்பளம் வரும். யார் காணி கொடுப்பா, யார் காணி கொடுக்க மாட்டா, யார் சபையில் இருப்பா, யார் சபையை விட்டு போவாங்க, யார் போற்றுவாங்க, யார் தூற்றுவாங்க, ஒன்றுமே தெரியாது. அவருடைய தாசனே அல்லாமல் குருடன் யார், அவருடைய ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன் யார், அட்டர் பிளைண்ட்னஸ். அடுத்தால என்ன நடக்கும்னு தெரியாது. சோறு வரும் எங்களுக்கும். யோபுக்கு வந்தது, மோசைக்கு வந்து என் பேரை கிறுக்கி போட்டுருன்ற போதாண்டவர், எலியாவுக்கு வருது, யோனாவுக்கு வருது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல முறை நம்முடைய ஆத்மாவை தேற்றி இருக்கிறார். வாழ்க்கையில் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட். திடீர்னு நல்லது நடக்கும், தெரியும் அதே பிரச்சனையாகும். பிரியமானவர்கள், பிள்ளை வேணும் கேட்டு ஜெபிக்காங்க. அப்புறம் அந்த பிள்ளை பிரச்சனைன்னு ஆண்டவர் ஏன்டா அந்த பிள்ளையை கொடுத்து விட தெரியலையே. வாழ்க்கையில் மாற்றங்கள் வருது. திருமணங்கிறாங்க. திருமணம் ஆனப்புறம் ஐயோ ஏன்டா அப்படி போய் மாட்டிக்கிட்டோங்கிறாங்க. டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட். ஆத்மா சோர்ந்து போகுது. இப்போ யோசித்து பாருங்கள், உங்களுக்கு புல்லுள்ள இடங்களை கொடுத்தாரு, நல்லா உங்களை புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நல்ல ஆர்ப்பரித்து கொட்டுகிற தண்ணீர்களை உங்களுக்கு காண்பிச்சார்.
எத்தனையோ வேளையில் ஆத்மா சோர்ந்து போகும்போது பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவை தேற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 4வது யாவையை குறித்து பார்க்குறோம். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். பாத் ஆஃப் ரைட். நீதியின் பாதை என்று சொன்னால் அவருக்கு எது சரி அது நமக்கு சரி. வாட் இஸ் ரைட் ஃபார் ஹிம் இஸ் ரைட் ஃபார் மீ. தட் இஸ் ரைச்சியஸ்னஸ். நீதிங்கிறது சன்மார்க்கமான காரியம் அல்ல. அவருக்கு எது சரியோ அது எனக்கு சரி. இது என்னுடைய பாதை அல்ல. நான் தாழ்த்தி சொல்கிற யாரும் தவறாக நினைக்காதீங்க. நான் பாஸ்டர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. அந்த எண்ணம் மனதில் இருந்ததே கிடையாது. அப்படி எனக்கு ஒரு தரிசனம் இருந்ததே கிடையாது. இந்த சம்பவத்தை நான் ஒரு சில முறை நான் சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை சொல்கிறேன். ஏன் மனதில் இருந்தாலும் நல்லா வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிச்சு ஊழியங்களை தாங்கணும், நம்ம யாருக்கும் பாரம் இல்லாமல் ஊழியம் செய்யணும். நல்ல உலகப்பிரகாரமாக கர்த்தர் நல்ல வேலை கொடுத்துருந்தாரு, அரசு வேலை. அன்றைக்கு சில பேர்க்ஸ்லாம் சேர்த்து, சில உதவித்தொகைகள்லாம் சேர்த்து அரசாங்க சம்பளத்தோடு அதிகமான சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய வாலிப வயது 22, 23 அப்போ எனக்கு வேலை கிடச்சிச்சு. சென்ட் ஜார்ஜஸில் வேலை பார்த்துட்ருக்கேன். 23 வயது இருக்கலாம். அந்த நாட்களிலேயே அங்கே ராயபுரத்தில் ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் அவங்க சபையில் என்ன பயன்னா, சின்ன பையன் 22 வயசு பையன். அந்த பாஸ்டர் அவங்க சபையில் என்ன பயன்படுத்துவாங்க. மாதம் ஒரு முறை போவேன். அந்த பாஸ்டர் மாவும் நல்ல சொந்த பிள்ளை மாதிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. போகும்போதெல்லாம் அதிகமாக நினைவு இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரியமானவர்களே எப்போதும் நல்லா இட்லி கறி குழம்பு, இல்லைன்னா தோசை கறி குழம்பு அந்த தென் தமிழக மாடலில் இருக்கும். ரொம்ப தம்பின்னு சொல்லி ரொம்ப அன்பாக வச்சுக்குவாங்க. இப்போ ரொம்ப ஆச்சரியம், அவங்க பேரனுடைய தொடர்பு எனக்கு கிடச்சிருக்கு. அவங்க பேரனுடைய தொடர்பு இப்போ கிடச்சிருக்கு அநேக ஆண்டுகள் கழித்து. ஒரு நாள் அவங்க வீட்டில் அப்படி நாங்கள் டேபிளில் உட்காந்துருக்கேன், பாஸ்டர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் அந்த அம்மா சர்வ் பண்ணுறாங்க. பிரியமல்ல அந்த அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 75 அந்த பீரியடில் உள்ள கதை, 75 இருக்கும். அந்த அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட, தம்பி தப்பி தவறி இந்த முழு நேர வேலை ஊழியன்னு வந்துடாதப்பா, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டே நல்லா ஊழியம் செய். நான் ஆமாம்மா, கை நீட்டி காசு அல்ல, அவங்க சொல்கிறாங்க கை நீட்டி காசு வாங்குற ஊழியம் வேண்டாம்ப்பா அப்படி, இந்த ஊழியெல்லாம் எனக்கு வேண்டாம்மா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும். அதான்ப்பா சரி. பாஸ்டர் அமைதியாக உட்காந்துருக்காருங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அந்த அம்மா தொடர்றாங்க, 4 அண்ணா காசு கொடுத்துட்டு, அன்னை கணக்கு 4 அண்ணா காசு கொடுத்துட்டு 40 கணக்கு கேட்பாங்க. இவங்ககிட்ட போய் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. அன்றைக்கு உள்ளத்தில் இந்த ஊழியமே வேண்டாம் யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன், ரூமுக்கு போகிறேன் சென்ட் ஜார்ஜஸில். இன்றைக்கி அந்த காட்சி நினைவு இருக்குது. சமாதானமே போயிடுச்சு. ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்ச மாதிரி, விபச்சாரம் கொலை குற்றம் செஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு பயம், என்னன்னே புரியலை. படுக்க பக்கத்தில் முட்டி போட்டு படுக்கையில் ஆண்டவன் என்ன தப்பானேன்னு ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காசு வாங்கலைன்னா உன்கிட்ட யார் வாங்குவா? ஆண்டவரே வாங்குறத பார்க்கலாம், கொடுக்கறத ஆண்டவரே உத்தமம், நான் கொடுப்பேன் ஆண்டவரே. அப்போது உங்கள் கையில் சுந்தரையாக வாங்கலாமா? அது வேறு. 23 வயசு பையன் தானே, குழம்புறேன். ஆனால் நீ சொல்லியிருக்கிற கொடுக்கறதான உத்தம ஆண்டவரே. அப்போ உன்கிட்ட யார் வாங்குவா? இன்னைக்கு கொடுக்குற காணிக்கு யார் வாங்குவா? என் மனசில் தெரியுது பெருமை. கை நீட்டி வாங்க மாட்டேன்னு சொல்கிறது பெருமை அப்படின்னு இருக்குது. ஆனால் வேண்டான்ற இல்லான்ற சுந்தர. அப்போ ஒரு வசனம் எனக்கே நினைவு வருது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுத்தான். மெல்கிசேதேக் பெரியவன், சிறியவன் பெரியவன் சிறியவனை ஆசீர்வதிக்கிறான். ஆமாண்ட, நான் சுந்தரேட்ட காணிக்க கொண்டு போய் அவர் ஆசீர்வதிப்பாரியா. அப்போ நீ கொடுக்கறத அவர் வாங்கணும்னா இன்னொருத்தர் கொடுக்கறத நான் வாங்கணுமே அப்படிங்கிற எண்ணமும் வருது. ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவர் அந்த ஊழியம் வேண்டாம். இதுதான் உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்?
நான் வேலையை ராஜினாமா பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். எத்தனை கிளாஸ் ரூம் இருக்கணும், எத்தனை பெஞ்சு செய்யணும், யார்கிட்ட செய்யல் எல்லாம் எழுதி வச்சுட்டேன் பேப்பரில். ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு என்னை பிரித்தெடுத்தார். இன்றைக்கி ஒரு சிலருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். பல்லாயிரங்கள் நம்ம சபையில் இல்லை. ஆனால் என்னை அறிந்தவர்கள் பவுல் சொல்வார், நான் யாராலும் அறியப்படாதவன்பார், நான் ஒருவராலும் அறியப்படாது. ரெண்டாவது சொல்ல நன்றாய் அறியப்பட்டவன்பார். அது என்ன சொல்ல, என்னை யார் அறிஞ்சிருக்காங்களோ அவங்க நல்லா அறிஞ்சிருக்காங்க. என்னை அறிந்தவர்களுக்கு என்ன நல்லா தெரியும். நான் இந்த ஊழியத்துக்கு வருவேன். அப்போ எதுக்கு அதை சொல்ல வரேன், அவர் இந்த பாதை எனக்காக குறிச்சிருந்தார். அந்த பாதையில் அவர் என்னை கொண்டு வந்திருக்கார். He leads me in the right path. உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு எத்தனையோ கரை நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்க. ஆனால் வலதுபுறம் இடதுபுறம் கரத்தை வைத்து நெருக்கி அவர் உங்களுக்காக தெரிந்து கொண்ட பாதையில் உங்களை நடத்துகிறார். அவர் உங்களுக்காக தெரிந்து கொண்ட பாதையில் உங்களை நடத்துகிறார். பிரியமானவர், அவருடைய நாமத்தின் நிமித்தம் இன்றைக்காக என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களாய். என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் லெட் தை வில் பி டன். நடத்துங்க ஆண்டவர், நடத்துங்க. இது வரைக்கும் நடத்திட்டார். இன்னும் சரியான பாதையில் அவருடைய வீட்டுக்கு நம்ம போய் சேரு வரைக்கும் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற சரியான பாதையில் அவர் நடத்தி கொண்டே போவார். ஒன்றும் பயப்படாதீங்க. அவற்றை மாத்திரம் நம்ம சரண்டர்னு ஒப்பு கொடுக்கணும். முற்றுமாக முடித்தல் நான் சரண்டர் என்று ஒப்பு கொடுக்கும்போது சரியான பாதையில் அவர் நம்மை நடத்தி கொண்டே போவார். பிரியமானவர்களே, அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் சோர்ந்து போகிறவர்கள் நம்முடைய ஆத்மாவை தேற்றி நம்ம சரியான பாதையில் நடத்துகிறார். இந்த சரியான பாதையில் நடத்தும்போது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பிரியமானவர்களே, யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அந்த முதல் அந்த 4th verse வாசிங்க. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me, thy rod and thy staff, they comfort me. ஏதோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ. அப்படிங்கிற வார்த்தை தமிழில் விடப்பட்டு போயிருக்கு, மூலமொழியில் இருக்குது. நான் பார்த்தேன். அந்த ஏங்கிற வார்த்தை தான் ரொம்ப பவர்ஃபுல் வேர்டுங்க. இவன் அந்த ஏங்கிற வார்த்தையை தமிழில் சேர்த்து வாசிங்க பார்க்கலாம். ஆம், நான் மரண ஆமாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தேன். ஆமாம். இந்த தமிழில் ஆம் என்பதற்கு 7 பொருள் உண்டு. இது சாப்பிட்டியா? ஆமாம், நான் சாப்பிட்டேன். உண்மை, நான் சாப்பிட்டேன். ஆமாம். சிலர் பேச ஆரம்பிக்கும் போது ஆமாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்பாங்க. இந்த பிசாசு சொன்ன வார்த்தை தான். ஆமாம், ஆண்டவர் இந்த பழம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா என்று ஆமாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்பாங்க. தெரியாதுன்றோம். எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன கேட்பீங்கன்னே தெரியாது, அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? ஆமாம், தெரியாது. இன்னொரு ஆமாம் நல்ல உண்மைதான். ஆமாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தேன். உண்மைதான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் நடந்துகிட்ருக்கேன். உண்மைதான். ஆமாம். ஏன் இந்த ஆமாம் அவ்வளோ அருமையான வார்த்தை அங்கே விட்டாங்கன்னு தெரியல. தமிழில் மொழிபெயர்ப்பு சேர்த்துக்கோங்க பைபிளில். ஆமாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் நடக்கிறேன். அது ஆக்சுவலாக பள்ளத்தாக்கு என்றல்ல. நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க, சில பாறைகள் இப்படி வெடிச்சிருக்கும், வி ஷேப்பில் இருக்கும். பாறை இப்படி வெடிச்சிருக்கும். அந்த இடுக்கு, பாறை இடுக்கு, அதில் நடக்கிறவங்க படம் போட்டிருக்கோம். இப்படி வி ஷேப்பில் அந்த இடுக்கு இருக்கும். இந்த 2 கை இப்படி வச்சுக்குவாங்க, 2 காலும் அதில் விரித்து வச்சுக்குவாங்க. அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அந்த கையும் காலையும் எடுத்து நடப்பாங்க. நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்க. பிரியமானவர்களே, அதைத்தான் காரணம். தப்புனா மரணம்.
விழுந்துட்டா பாடி கூட எடுக்க முடியாது. அவர் சொன்னது மரண இருளின் பள்ளத்தாக்கு என்றல்ல, மரண இருளின் இடுக்கிலே நடந்தாலும். வெட்ஜுங்கிற வேர்டு தான் கார்ஜ். அந்த வேர்டு தான் அங்கே மூலமொழியில் பயன்படுத்தியிருக்கேன். சில ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் கார்ஜுங்கிற வேர்டு இருக்குது. நாட் த வேலி, இட்ஸ் அ கார்ஜ். மரண இருட்டு. பிரியமானவர்களே, ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். கரு உருவானதுலேருந்து அந்த கரு மேலே இருக்கிற ஷேடு, நிழல் மரணம்தான். எப்போ வேணாலும் கரு அழியலாம். தெரியும், காலத்தடிக்கு கீழே விழுந்தாங்கன்னா கரு அழிஞ்சிடும். சில உணவுகளால் கரு அழியும். அந்த கரு உருவானதுலேருந்து அந்த கரு மேலே இருக்கிற நிழல் மரணம்தான். பிரியமானவர்கள், ஒரு பெரிய தத்துவ ஞானி சொல்கிறாரு, லைஃபுங்கிறது, வாழ்க்கைங்கிறது சைக்கிள் மாதிரி. எப்போ சைக்கிள் ஓட்டுறதை நிற்கிறோமோ அப்போ விழுந்துருவோம். ரொம்ப நேரம் ஓட்டாமல் சைக்கிளை பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியுமா? முடியாது. சைக்கிள் ஓடிக்கிட்டே வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கலாம். சைக்கிள் ஓட்டுறதை நின்றுட்டோம்னா கீழே விழுந்தாகணும். 6லும் சாவு, 100லும் சாவு. எப்போ யாருக்கு எப்போ சாவு வரும்னு தெரியாது. நம்ம எல்லார் மேலும் இருக்கிற ஒரு நிழல் மரணம். பிரியமானவர்களே, யாரும் பயந்துடாதீங்க. ஒரு விளையாட்டாக சொன்னார், நம்ம என்ன தீர்க்க சொல்கிறோம் அது நடக்குமோ நடக்காதோ, வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசனம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். என்ன தீர்க்கதரிசனம்? நீ சாகவே சாவாய். இந்த தீர்க்கதரிசனம் மாத்திரம் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் எல்லார் வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்கும். நீ சாகவே சாவாய். எப்போ சாகிறோம், எப்படி சாகிறோம்? நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். என்னுடைய வாலிபத்தில் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஸ்டோரி படித்ததுலேருந்து அடிக்கடி ஒரு வார்த்தை யோசிப்பேன். அவர் முழங்காலே அப்படி பரலோகம் போயிட்டாருன்னு கொஞ்சம் அப்படி ட்ரமேட்டிக்காக சொல்லுவேன். அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இறந்துட்டார். அதனால் அது கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக அவர் அப்படி முழங்காலே பரலோகத்துக்கு போயிட்டார். அது சொல்லும்போது, either when I talk to you on my knees or when I talk for you on my heels. நான் உம்மோடு முழங்காலிருந்து பேசும்போது, உமக்காக குதிங்காலில் நின்று பேசும்போது என் மரணம் வந்து அவ்வளோ பாக்கியம்னு நினைப்பேன். அது அவருடைய தீர்மானம். எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதிகமாக என்னை ஊழியத்தில் அதிகமாக பயன்படுத்தி அருமையான ஒரு பாஸ்டர் அன்புதாசன் நடிக்க ராமேஸ்வரம் கதை சொல்லியிருக்கேன். அவர் தான் என்னை கூப்பிட்டு போனார் ராமேஸ்வரத்துக்கு. மும்பை கூப்பிட்டு போயிருக்காரு. ஆனால் அங்கே போன எல்லா சிச்சுவேஷனும் சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் தான். பிரியமானவர்களே, அந்த மும்பையில் அவருடைய மீட்டிங் போகும்போதெல்லாம் மரணத்துக்கு தப்பி தான் அந்த மீட்டிங் போனேன். அதை நேபாளிலேருந்து வரும்போது இன்னும் கற்றுக் கொடுத்த கிருபை இறக்கங்களுக்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே பெரிய பூமி அதிர்ச்சி வந்து ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் ஏதோ ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லிக்கு வந்தால் மெட்ராஸ்க்கு வர ஃப்ளைட் கிடைக்கல. அப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தால் டெல்லியில் என் பாக்ஸ் காணாமல் போயிடுச்சு. அடுத்த நாள் மும்பை போகணும். இது உண்மையாக நடந்தது. பிள்ளைங்கிட்ட ஏர்போர்ட்டுக்கு துணியை கொண்டு வர சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டு பக்கத்தில் திரும்ப கொண்டு துணி எடுத்து வச்சுட்டு அப்படியே மும்பைக்கு ஓடினேன். கற்றுக் கொடுத்த கிருபை. மும்பையிலேருந்து வந்து அப்படியே நாங்கள் ராமேஸ்வரம் போனோமோ எங்கேயோ போனோம். பிரியமானவர்களே, அதிலெல்லாம் என்னை பயன்படுத்தினது அவர் தான். கர்த்தருடைய ஏக சொல்ல வந்தேன். அவர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொலாப்ஸ் ஆகி போயிட்டார். பிரியமானவர்களே, ரொம்ப அன்பான பாஸ்டர், வீட்டுக்கெலாம் அடிக்கடி வந்திருக்கிறார். நீங்கள் கூட யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். பாஸ்டர் அன்புதாசனுடைய ஃபியூனரல் சர்வீஸ் வந்துட்டுருக்குது. எப்போ யாருக்கு எப்படி வரும்னு தெரியாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் தான் நடக்கிறேன். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சயின்ஸ் அதில் பார்த்தேன்.
பிரியமானவர்களே, என் மேலே அந்த இருள் படுதுன்னா, அந்த நிழல் படுதுன்னா, எப்போ நிழல் படும்? என் மேலே மரணத்தினுடைய நிழல் இருக்குது. எப்போ வேணாலும் எனக்கு மரணம் வரலாம். இந்த மரணத்தின் நிழல் என் மேலே இருக்குன்னா எப்போ வரும்? எப்போ நிழல் வரும்? பின்னால் வெளிச்சம் இருந்தால் தான் அந்த வெளிச்சத்தை மரணம் மறைக்குது. அப்போ தான் என் மேலே நிழல் படும். அப்போ அந்த மரணத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. மரணம் அந்த வெளிச்சத்தை மறைக்குது. அதனால் அந்த நிழல் என் மேலே படுது. புரியுதா உங்களுக்கு? மரணத்தின் நிழல் என் மேலே படணுமானா நான் யோசனை சொல்கிறேன். மரணத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. மரணத்துக்கு பின்னால் ஜீவன் இல்லைன்னா ஒரு நிழல் என் மேலே படாத. புரியுதா நான் சொல்கிறது? பிரியமானவர்களே, ரெண்டாவது, ஒரு சிங்கம் நம்ம கடிக்கும்னு வச்சுக்கோ. சிங்கத்தின் நிழல் நம்ம கடிக்குமா? ஒரு கத்தி வச்சு நம்ம குத்திடலாம். கத்தியுடைய நிழல் என்ன குத்துமா? நிழல் தானே அது. மரணத்தினுடைய ஸ்ட்ரென்த் அவ்வளோதான், ஒரு நிழல் தான் அது, ஒன்றும் பண்ணாது. பிரியமானவர்களே, சிஸ்டர் சாரணி ஒருத்தர பேசினாங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஒரு ப்ராஃபிட். யாருக்காவது ஒரு லாபம் கிடைச்சதுக்காக யாராவது அழுவாங்களா? ஒரு லாபம் கிடைச்சிருக்கு, ஐயோ உங்களுக்கு லாபம் கிடைச்சிருச்சு, அப்படி அழுவாங்க? சாவு ப்ராஃபிட் தானே. அந்த பிரயாசத்தை விட்டு ஓய்ந்து இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கலாமே. பிரியமானவர்களே, என்ன மரணத்துடைய சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்று, என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிடும் அப்படிங்கிறார். வாழ்க்கையில் மரணத்தின் நிழல் எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த பாதையில் அவர் கோலும் தடியும் வச்சுருக்கார். பைபிளில் எங்கேயாவது ஆடு இலதலை திங்கன்னு படிச்சிருக்கோமா? பிரியமானவர்களே, பாபிலோனிலும் பொதுவாக ஆடுகள் புல்லை தான் மேய் மொழிய, நம்ம அதுக்கு இலதலெல்லாம் பறித்து போட வேண்டாம். அவங்க வச்சிருக்கிற அந்த வளைதடி, அந்த கோல், அப்படி வளைஞ்சிருக்கிற கோல் அது ஹூக்குன்னு சொல்லுவாங்க. அது சாத்தானுடையது. அது சாத்தான் யாராவது பிடிச்சி இழுத்துக்குவான், தந்துடுறோமா? அதுக்கு தான் அந்த வளைதடி. அதனால் நம்ம பாட்டு பாடணும் கூட வளைதடிங்கிற வார்த்தையை மாற்றுவோம். பாபிலோனிய மேய்ப்பர்கள்ட்ட அந்த கோல் கிடையாது. பாபிலோனிய மேய்ப்பர்கள் வச்சுருந்த கோல் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் மோசே ஒரு கம்பு பிடிச்சிருப்பான், நீளமாக ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அந்த கோல் எதற்காக பொதுவாக அவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், அந்த ஆடுகள் மேய்க்கும் போது கொஞ்சம் வழி விலகி போகும்போது அந்த ஆடுகளை அவங்க கொஞ்சம் தட்டி பாதைக்குள்ளே கொண்டு வருவாங்க. தடிங்கிறது ஒரு லத்தி மாதிரி இடுப்பில் தொங்க விட்டுருப்பாங்க. இது கையில் வச்சுருப்பாங்க, அது ஒரு இடுப்பில் தொங்க விட்டுருப்பாங்க லத்தி. அந்த போலீஸ்லாம் லத்தி கம்பை முந்தி வச்சுருப்பாங்கல்ல. இப்போ போலீஸ் லத்தி வச்சுருக்காங்களா? அதிகமாக பார்க்கல. முந்தையெல்லாம் லத்தின்னு சொல்லி கம்பு வச்சுருப்பாங்க. ஒரு 2 அடி 3 அடி நீட்டத்தில் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடுப்பில் ஒரு கம்பு தொங்க போட்டிருப்பாங்க. அது அதிகமாக எதுக்குன்னா, ஒன்று துஷ்ட மிருகங்கள் வரும்போது அந்த துஷ்ட மிருகங்களை தாக்குறதுக்கு. இன்னொன்று நான் படித்தேன், பயங்கரமாக இருந்துச்சு, பாபிலோனிய மேய்ப்பர்களை பற்றி. அந்த ஆடு அங்கங்கே ஓடிச்சுன்னா அந்த ஆட்டை அடித்து காலை உடைச்சி அந்த காயங்கட்டி தோல்லை தூக்கிக்குவாங்களாம். இந்த ஆட்டை காலை உடைச்சி காயங்கட்டி தோல்லை தூக்கிட்டே போவாங்க. அந்த ஆடு தானாக போய் புல் மேய முடியாது, புல்லை பிச்சு வாயில் வைப்பாங்களாம். இப்போ அந்த ஆடு அப்படியே இவங்களோட இருந்து கால் சரியான பிறகு கூட அந்த ஆடு இவங்களை விட்டு என்ன செய்யாதான், ஓடாது, இவங்களே பொட்டிக்குமா. சிலரோட காலை உடச்சி ஒட்ட வைப்பார். ரொம்ப ஓடுறியா, இந்த 2 அடி அடித்து. இந்த கோலும் தடியும் வச்சு நீங்கள் என்ன பார்த்துக்குவீங்க? எனக்கு பாதுகாப்பாக இருப்பீங்க. எல்லாம் அதை தான் சொல்லுவாங்க. சிங்கம் அடிச்சிடுவார். ஆனால் அந்த மேய்ப்பருடைய ஸ்டோரி படித்தேன், அந்த ஆட்டை அடிப்பார். பைபிளுக்கு நிறைய வசனம் இருக்குது. அவர் நம்ம காயப்படுத்துவார், நம்ம காயத்தை கட்டுவார். அதான் அந்த மேய்ப்பனுடைய வேலை. அந்த நசர் கொண்ட ஆட்டை தோளில் தூக்கியும் சுமப்பார். பிரியமா, எப்படி ஆனாலும்
இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்ன அவர் தேற்றுறாரு. எத்தனையோ வேளையில் நம்ம அடிச்சிருப்பார், எத்தனையோ வேளையில் நம்ம காயங்களை கட்டியிருப்பார். பிரியமானவர்களே, அப்போ இந்த யாவையோடு உள்ள நம்ம பயணத்தை அந்த சங்கீதத்தில் நான் யோசிக்கிறேன். எத்தனை மாறுபட்ட அனுபவங்கள் வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதியின் பாதை பார்த்தோம். இப்போ மரண இருளினுடைய பள்ளத்தாக்கை நம்ம பார்த்தோம். மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்கிறத காட்டிலும் அந்த வெடிப்பு ரொம்ப அதிகமாக அந்த மரணத்தை நினச்சி மரணத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆதியாகமம் 27:1-2 வாசியுங்கள். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். திடீர்னு கூப்பிடுறான், எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியலை, எல்லாம் நான் வீட்டை செட்டில் பண்ணணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ போய் இந்த மாதிரி வேட்டையாடி ஒரு நல்ல மான்கறி வச்சு கொண்டாப்பா அப்படிங்கிறான். அவனா இமேஜின் பண்ணுறான். யாருக்காவது தெரியுமா இப்படி நடந்த சம்பவம் முடிஞ்சு எத்தனை வருஷம் கழித்து அவர் மரித்தார்னு யாருக்காவது கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? இது எந்த வயசில் நடந்துச்சுன்னு தெரியாத. எத்தனை வருஷம் கழித்து அவன் மரித்தான். சும்மா இதெல்லாம், ஐயோ நான் சாக போகிறேன், வயசாகி போச்சு, எல்லாம் செட்டில் பண்ணணும். இல்லை பெரியம்மல், மரணம் எப்போ வரும், என்ன நாளிகையில் வரும், எப்படி வரும், யாருக்குமே அது தெரியாது. சின்ன கருவில் இருந்து மரணத்தின் நிழல் நம்ம மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய ஆவியோடு இருக்கிற நம்ம அவர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நம்ம புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரு, ஆர்ப்பரித்து கொட்டுகிற தண்ணீர் அண்டையில் கொண்டு போகிறாரு, நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகும்போது தேற்றுறாரு, நம்ம சரியான பாதையில், நம்ம நினச்ச விரும்பின பாதையில் நம்ம சரியான பாதையில் நடத்துகிறாரு. நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போகும்போது கூட அவர் நம்ம கூட இருந்து நம்மளை அடித்தோ பாதுகாத்தோ எப்படியோ நம்மை தேற்றி அவர் நடத்தி கொண்டு வர்றாரு. பிரியமானவர்களே, 6வது ரொம்ப அருமையான ஒன்று, அடுத்த வசனம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. 6வது, வாழ்க்கையில் நம்முடைய சத்துரு நிறைய பேர் வருவாங்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமாக வந்திருப்பாங்க, உங்களை பற்றி மோசமாக பேசியிருப்பாங்க, உன்னை அழிச்சிடுறேன் பாருன்னு நின்றுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்பாக நமக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுவார், விருந்து வைப்பார். சத்துரு வாடா, வாடா, அப்படியே வாடாங்கிறான். உட்கார், நீ சாப்பிடுப்பா, அந்த சூப்பு ஓடி, இந்த ஸ்டார்டர் தரேன், இந்த ஸ்டார்டர் சாப்பிட்டுப்பாரு. ஐயோ நீ வேப்படா, நான் இருக்கேன், நீ தான் சாப்பிடுப்பா, இன்னும் கொஞ்சம் சூப் கொடுக்கட்டுமா. விருந்து வைக்கார், பந்தி வைக்கார். சூப் இந்தப்பா, இந்த இது சாப்பிடு, இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு, இந்த இது சாப்பிடு, இந்த ஜூஸ் சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஐயோ அவன் நிற்கிறான்ப்பா, நீ பயப்பட, நீ சாப்பிடுப்பா. நம்முடைய சத்துருவை வெட்கப்படுத்துறதுக்கு இதை விட வேறு ஏதாவது உண்டா? அவன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு போடுறார், விருந்து வைக்கிறார். எத்தனை சூழ்நிலைகளில் நம்முடைய சத்துரு அவர் வெட்கப்பட பண்ணியிருக்கார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. நமக்கு விரோதமாக ஒரு வழியாக வந்தவங்க எத்தனை முறை 7 வழியாக திரும்பி போயிருக்காங்க. இதெல்லாம் யாவே நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நேற்று நான் தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் சொன்னது தான், ஆனால் திருப்பி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. என் வாழ்க்கையெல்லாம் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓடினதை நான் பார்த்துருக்கேன். என்மேல் எரிச்சலாக இருந்தவர்கள் வெட்கி லட்சை அடைந்ததை நான் பார்த்துருக்கிறேன். பயமாக இருக்குது. இல்பொருளாக இருக்காங்க, பெருமைக்காக சொல்லலை. அதனால இயேசு சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
இன்றைய வரைக்கும் உலக வாழ்க்கையில் இந்த ஊழிய பாதையிலும் கூட பார்க்குறேன். யாருக்கும் அப்படி வரக்கூடாதுன்னு தான் வாஞ்சிக்கிறேன். அவங்க அழிந்து போகிறதை காட்டில் அவங்க எனக்கு ஆதரவாக இருக்குது, எனக்கு இன்னும் பலன் இல்லையா, அவங்க அழிந்து போகிறனால எனக்கு என்ன நன்மை? உங்கள் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியே இது நடந்ததுங்க. நேரங்க கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஹிஸ்டாரிக்கலாக தாவீது எப்போ காட்டுக்கு ஓடினா தெரியுமா? சவுல் அன்னைக்கு அந்த அவனுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் அவர் விருந்து வைக்கிறார். இவர் மருமகன் அங்கே பிரதம ஒரு என்னது தளபதி, இவர் தளபதி மேஜர் ஜென்ரல், அவங்க ஆர்மிக்கு இவர் தான் ஆர்மி ஹெட்டு. மருமகன் சொந்த மகளை கட்டியிருக்கான், ஆர்மி ஹெட்டு. அன்னைக்கு அந்த பந்தியில் அவனை கொல்லணும்னு பார்க்குறாரு. அப்போ தான் அந்த நியூஸ் கிடச்சி அவன் ஓடி போகிறான். சாப்பிடலை, சாப்பாட்டை விட்டு போகிறான். ஒரே பசி. போகிற வழியில் தேவாலயத்தில் இருந்த சமூக தப்பம், அது இப்போ முடிஞ்சு போச்சு. அது அந்த சமூக தப்பம் அந்த டைம் ஓவர், அவங்க எடுத்துட்டாங்க. அங்கே தெரியாமல் சொல்லுவாங்க, அதுதான் 6 மணிக்கு எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. அது ஆசாரியர் மட்டும் சாப்பிட்ணும். இவன் பசிக்கு கேட்டு போய் சொல்லி வாங்கி தின்னுட்டு போகிறான். யார்? இஸ்ரவேல் சமத்துவ இராணுவத்தினுடைய தளபதி, ராஜாவுடைய மருமகன். அந்த பழைய ரொட்டியை வாங்கி தின்னுட்டு போகிறான். பந்தி இருக்க முடியாமல் ஓடிட்டான். பந்தியில் தான் அவனை கொல்லணும்னு பிளான். பெரியம்மாவில் பல வருஷம், அது கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆகிப்போச்சு இந்த இன்சிடென்ட் நடந்து. இதுக்கிடையில் சவுலுக்கு அமலேக்கிற யுத்தம் வருது. அந்த யுத்த நேரத்தில் சவுலுடைய பேரை மோவிபெசேத், அவனை தூக்கிட்டு ஓடும்போது கீழே விழுந்து கால் உடஞ்சி போகுது. பெரியம்மல்ல நம்ம பேரன்னு சொல்லணும். தமிழில் பேரன் அல்ல, பேரவன். பேரவன் தாத்தாவுடைய பெயரை சொல்லுகிறவன். அதனால் சட்டத்திலலாம் தாத்தாவுடைய சொத்தெல்லாம் பேரனுக்கு. பெயர் அவன், தாத்தாவுடைய பேரவன். அதான் பின்னால் பேரன் ஆச்சு, பேரவன். சன்னு, இவன் கிராண்ட் சன். அந்த கிராண்ட் சன் கால் உடஞ்சி போச்சு. இப்போ தாவீது ராஜாவாயிட்டான். தாவீது ராஜாவான பிறகு கேட்குறான், யாராவது சவுல் வம்சத்தில் இருக்காங்களான்னா, அந்த மாதிரி மோவிபோசேத் இருக்கான், உங்கள் பேரன் கால் உடஞ்சி போயிருக்கான். உடனே தாவீது கட்டளையிடுறான், அவன் வாழ்நாள் முழுவதும் என் பந்தியில் அவன் உட்காந்து சாப்பிடணும், ராஜ பந்தி அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான். நல்ல மனசு, ராஜ பந்திங்கிறான். நான் யோசித்து பார்த்தேன், இதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். பிரியமானவர்களே, எந்த சவுலால் தாவீது அந்த பந்தியை விட்டு ஓடினானோ, அந்த சவுலுடைய பேரனின் காலை உடைச்சி தாவீதுடைய பந்தியில் உட்கார வைத்தவர் தான் நம்முடைய தேவன். சத்துருக்கு முன்பாக அவனுக்கு ஒரு பெரிய பந்தி. இப்போ தாவீதுடைய சாப்பாட்டில் சவுலுடைய பேரன் உட்காரணும், ஓட முடியுமா? அன்றைக்கி உங்கள் தாத்தா என்ன பண்ணார்? அவனை சாப்பிட விடாமல் கொல்ல பார்த்தார்ல. இன்றைக்கி ஆண்டவன் காலை உடைச்சி அங்கே உட்கார வச்சிட்டார். அதனால தான் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலைகுனியை விடவே மாட்டார். நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பானவர், நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பானவர். அப்போ நம்ம கடந்து வந்த பாதைகளை பார்க்குறோம். கொஞ்சம் நேரம் 7வது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அங்கே பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு ராஜாவாய், ஒரு ஆசாரியனாய் கர்த்தர் நியமித்த ஊழியத்துக்கு அவனை பிரித்தெடுப்பதற்காக தலையை எண்ணெயால் அது ஒரு அடையாளம். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார்கள். எனக்கு குறித்ததை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார், அந்த பாதையில் நடத்துகிறார். என்னை குறித்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு இங்கே கர்த்தர் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறாரு. கர்த்தர் இங்கே
பாதுகாவலனாக இருக்கிறாரு. கர்த்தருங்க அபிஷேகநாதர். அந்த சங்கீதம் முழுவதும் அவர் மேய்ப்பனார். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுறாரு. அப்புறம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆத்மா ஃப்ரெண்டு மாதிரி இருந்து தேற்றுறாரு. பிரியமானவர்களே, என் கூட இருக்கார் மரணங்களின் பள்ளத்தாக்கில். என் சத்துருக்கு விரோதமாக எனக்கு ஒரு நல்ல பந்தியை வைக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியனாய் என்ன ராஜாவாவோ ஆசாரியனாவோ இல்லைன்னா தீர்க்கதரிசியாவோ என்ன எதற்காக தெரிந்தவன் தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்பாக உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஆர்டன் பண்ணின எரேமியா சொல்கிறார். என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதற்காக அவர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். 2 காரியம் சொல்லி முடியும். இப்போ 7 குறிப்பு பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு 7 சூழ்நிலைகள். இப்போ ஒன்று சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். வியாதி தொடரும், கஷ்டம் தொடரும், கண்ணீர் தொடரும்னு நினைக்காதீங்க. நீ எவ்வளவு காலம் ஆண்டவனை வச்சிருக்க சித்தமாக இருக்காரோ உங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை இந்த உலகத்தில் உங்களை தொடரும். இந்த உலகத்தில் என் ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை பயணத்தில் எனக்கு புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறாரு, அமர்ந்த தண்ணீர் ஒன்றாரு, அவருடைய நாமத்தின் மித்த நீதியின் பாதையில் நடத்துகிறாரு, ஆத்மாவை தேற்றுறாரு. நான் இடுக்கத்தின் வழியாக போகும்போது கூட இருக்கிறாரு. எனக்கு வாழ்க்கையில் நெருக்கங்கள், கஷ்டங்கள், போட்டிகள், பொறாமைகள் வரும்போது என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துறாரு. என்னை குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தம்முடைய பரிசுத்தாவினால் என்னை அபிஷேகம் பண்ணுறாரு. இந்த வாழ்க்கையில் இந்த எல்லா சூழ்நிலையும் நடத்துகிறாரு. இந்த உலகத்தை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை என்னை தொடரும். இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கும்போது கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி மிக அருமையான ஒன்று.